இன்னைக்கு நாம் 2024 வருடத்திற்கு உண்டான மே மாத ராசி பலனை தான் நாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ராசி பலன் பார்க்குறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே பெரியது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வெயில் தாங்க. என்னப்பா வெயில் அப்படிங்கிறது நெருப்பாக கொதிக்குதே, சூரியன் வானத்து மேலே இருக்கா நம்ம விட்டு மாடி மேலே இருக்கா அப்படின்னே தெரியலை, வெளியிலேயே போக முடியலை, ஒரு வேலை வெட்டி பார்க்க முடியலை, ஒரு தொழில் பண்ண முடியலை அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கொடுமையாக நெருப்பு அப்படிங்கிறது அனலாக கக்கிட்டு இருந்திருக்கேன். சூரிய பகவான் வந்துட்டு உச்சத்தில் இருக்கார். அதாவது மேச ராசியில் சித்திரை மாதம் தொடங்கின உடனே உச்சத்துக்கு போனார் பார்த்தீங்களா. அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை. அது உச்சத்தை கொடுக்குது. அதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்டி குரு பகவானும் போயிட்டு நெருப்பு ராசியில் உட்காந்துக்கிட்டாரு கரெக்டாக மேச ராசியில். கவலைப்படாதீங்க, மே மாதம் 1ஆம் தேதி தொடங்கின உடனேயே குரு பகவான் நிலராசியான ரிஷப ராசிக்கு வந்துடுறாரு. அப்போது அக்னி வரத்துக்கு முன்னாடியே இந்த பாடுபடுத்துது, அக்னி வந்தால் என்ன பாடுபடுத்தும் அப்படி சொல்லிட்டு பயந்தவங்க எல்லாமே கவலைப்பட வேண்டியதில்லை. அக்னி நட்சத்திரத்தில் மழை பெஞ்சிரும். எதிர்பார்த்த அளவுக்கு வெயில் அப்படிங்கிறது இருக்காது, வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது குறைஞ்சி போயிடும். சரி, இந்த மே மாதத்திற்கு உண்டான கிரக அமைப்பு அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் மேசராசியில் இருந்து 14ஆம் தேதி ரிஷபத்துக்கு போயிடுறாரு. செவ்வாய் மீனத்தில் இருந்து 31ஆம் தேதி அன்னைக்கு மேஷத்துக்கு போகிறாரு. சொந்த வீட்டுக்கு போயிட்டு ஆட்சியில் உட்கார்றாரு. புதன் மாத தொடக்கத்தில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சி மீனராசியில் இருக்கார். 6ஆம் தேதி மேஷத்துக்கு போகிறாரு. 24ஆம் தேதி ரிஷபத்துக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் மேச ராசியில் இருந்துட்டு 20ஆம் தேதி தன்னுடைய சொந்த வீடான ரிஷப ராசியில் போயிட்டு ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு குருவோட. அதோட குரு பகவான் மாதம் தொடங்கி 1ஆவது நாளே பயிற்சியாகி ரிஷப ராசியில் பயணம் செய்ய ஆரம்பிக்க போகிறாரு. 12 வருடத்திற்கு பிறகு அப்படியே பலன்கள் அப்படிங்கிறது மாறப்போகுது. சனி பகவான் கும்பராசியில் ஆட்சியில் உட்கார்ந்துருக்காரு. ராகு குரு பகவானுடைய வீடான மீனத்திலையும், கேது புதன் பகவானுடைய வீடான கன்னியிலையும் உட்கார்ந்துருக்காரு. இந்த கிரக அமைப்புகள் அப்படிங்கிறதும் ராசி மாற்றங்கள் உங்களுடைய ராசிக்கு என்னதொரு பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு வித்தியாசமான ஒரு மாதம் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா குரு பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நடக்குது. குரு பகவான் வந்துட்டு இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 7வது வீட்டில் களத்திர ஸ்தானத்தில் சப்தம குருவாக இருந்தார். நல்லதொரு இடத்துல தான் இருந்தார். இப்போது குரு 8க்கு வந்துட்டார். ஐயையோ அட்டம குரு வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான ஒரு பயத்தோடு தான் இந்த ஒரு மாதத்தை நீங்கள் அணுகுவீங்க. ஏன்னா குரு பயிற்சியால் வந்துட்டு பரிகாரம் செய்யக்கூடிய ஒரு ராசிகள் பட்டியலில் துலாம் ராசி இருக்கும் அப்படிங்கிறது நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. நிறைய ஜோதிடர்கள் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. அப்போது குரு வந்துட்டு அஷ்டமத்தில் மாட்டிக்கிட்டாரு. நமக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும், ஏதாவது கெடுதல் நடக்குமா, ஏற்கனவே ஒன்றும் நல்லது நடக்கலையே, இப்போ என்ன கெடுதல் வேறு ஆரம்பிக்க போகுது, புதுசாக ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும். ஏன்னா நம்ம கடந்ததொரு காலகட்டங்களில் கொஞ்சம் அப்படியே 10 ரூபா காசு பணம் குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சுருந்துருப்போம். சரி, இப்போ ஒரு இடத்த வாங்கி போடுவோம், சொந்த இடம் நமக்குன்னு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்துருப்போம். இல்லை ஒரு வீடு கட்டிட்டு இருந்திருப்போம். இந்த நேரத்தில் திடீர்னு குரு அட்டமத்துக்கு வராரு. காசு பணம் ஏற்கனவே இழுபறியாக இருக்குது, இதுக்கு மேலே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயம் இருக்கும். அதெல்லாம் பயப்பட வேணாம், கொஞ்சம் ஓரம் கட்டி வைங்க. ஏன்னா இப்போ நம்ம நினைக்க போகிறத சொல்லிவிடுவோம். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சியை பற்றி நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டியது இல்லை. என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் வருட கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6ல் ராகு மறைஞ்சிட்டார், 12ல் கேது மறைஞ்சிட்டார். அப்போது இந்த சர்ப்ப கிரகங்கள் எல்லாமே மறைஞ்சு போச்சு. பெருசாக வந்துட்டு எந்த விதமான ஒரு பிரச்சனைகளையும் கொடுக்க போகிறதில்ல. அதாவது விஷப்பாம்பு ராகு ராசிக்கு 6ல் போயிட்டு மறைஞ்சிருச்சு. விஷமற்ற பாம்பு கேது 12ல் மறைஞ்சிருச்சு. விரயத்தில் தான் இருந்தாலும் கூட குரு பார்வையில் மாட்டிக்கிட்டு கேது. அதனால் அதை பற்றி நாம் பெருசாக பயப்பட வேண்டியது இல்லை. அப்போது சர்ப்ப கிரகங்களால் நமக்கு பெருசாக கெடுதல் அப்படிங்கிறது இல்லை. அதே நேரத்தில் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது உங்களுக்கு விலகி போயிடுச்சு. இப்போ சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5வது வீட்டில் இருக்கார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புத்திரஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். அதாவது கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம சனியாக உட்கார்ந்துருக்காரு. அதனால் சனி பகவானாலேயும் கெடுதல் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. பூர்வ புண்ணியத்துடைய பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகிற ஒரு நேரம் தான். சரி, இந்த மே மாதத்தில் குரு பெயர்ந்து போகிறாரே ஜோசியரே, குரு போயிட்டு அஷ்டமத்தில் உட்காந்துட்டாருனா என்ன ஜோசியரை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதாவது குரு பகவான் ஒரு அற்புதமான ஒரு சுபகிரகம், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அஷ்டமத்தில் குரு இருக்காரு அப்படின்னாலே என்ன கெடுதல் வரும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல சொல்லிடணும். ஏன்னா அஷ்டமத்தில் குரு இருக்குது அப்படிங்கிறது பின்னடைவு தான். அது வந்துட்டு ஆகா ஊகம்னு நம்ம சொல்ல முடியாது. சரி, என்ன கெடுபலனை கொடுப்பார் அப்படின்னா உடம்பு விஷயத்தை கவனமாக பார்த்துக்கணும். அதாவது அஷ்டமத்தில் குரு இருந்தார் அப்படின்னா ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதே. அப்போது ஒரு 30 வயசுக்கு மேற்பட்டவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே லேசாக உடம்பு அப்படிங்கிறது உழுக ஆரம்பிச்சிடும். திடீர்னு பெருப்பாங்க. காலங்காலமாக எனக்கு உடம்பே ஏற மாட்டேங்குதாடா, எல்லாம் உடம்பு நல்லா வச்சுருக்கானே, நம்ம உடம்பு தாண்டா வத்த குச்சி மாட்டியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடம்பை ஏறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க கூட
என்னடா திடீர்னு தொப்பை விழுந்துருச்சு, இடுப்பெல்லாம் சுருங்கி போச்சு, என்னடா இது உடம்பு ஏறி போச்சு, குனிய முடியல நிமிர முடியல நடக்க முடியலை, குனிஞ்சு ஒரு சொம்ப கூட தூக்க முடியலையே, நம்மளால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் உடம்பு அப்படிங்கிறது போட்டுரும். அதனால் கூடுமான வரைக்கும் உடம்பு விஷயத்தில் கவனத்தோடு இருந்துக்கணும். அப்புறம் சதையை போட்டுக்கிட்டு தொப்பையை தள்ளிக்கிட்டு என்னால் ஓட முடியலை ஒடியார முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து தடுமாறிட்டு இருக்கக்கூடாது. அப்போது இந்த ஆகார கட்டுப்பாடு அப்படிங்கிறது அவசியம். நேரத்துக்கு சாப்பிட்ருங்க. அதே மாதிரி கொஞ்சம் மாமிச உணர்வுகள், எண்ணெய், கார, கொழுப்பு, மசாலா இதெல்லாம் கொஞ்சம் ஓரங்கட்டிக்கிட்டு கொஞ்சம் சாத்வீக உணவு முறைக்கு மாறிக்கணும். ஏதோ வாயை கட்ட முடியல, வாரத்துக்கு ஒரு நாள் ஏதோ ஒரு மாமிசம் எடுத்து சாப்பிட்டீங்களா போனீங்களா அளவோடு வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லதே. அதே மாதிரி ஒரு பீடி குடிக்கிறேன், சிகரெட் ஊதுறேன், ஒரு புயலை போடுறேன், இல்லை தண்ணி கிண்ணி குடிக்கிறேன், இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் நல்லது. இல்லை ஜோசியரே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவ்வளோ நாளாக நான் எப்போயாவது தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். மாதத்தில் ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு நாள் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாக பேச போனோம் அப்படின்னா உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி ஓகே லிவிட். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்பாங்க, நீ என்ன யோக்கியானா ஜோசியரே அப்படின்னு சொல்லிட்டு. நான் யோக்கியானா அப்படிங்கிறது என்னோட இருக்கட்டும். அது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னாக்க, இந்த ஒரு காலகட்டத்தில் மாதம் ஒரு நாள், வாரம் ஒரு நாள் அப்படிங்கிறனா கூட தினம் போக சொல்லும். அதனால் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அவன் கூப்பிட்டான், இவன் கூப்பிட்டான், ஒரு பிறந்த நாள் கூப்பிட்டான், ஃப்ரெண்டு ஒருத்தன் கூப்பிட்டான், ஒரு துக்கத்துக்கு போனேன், இந்த மாதிரி அமையும் வாய்ப்பு. அதில் நாம் தப்பிச்சு பொழைச்சிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் கெட்டிக்காரனாக இருக்கலாம். அதனால் இந்த அஷ்டம குரு காலகட்டத்தில் உடம்புல கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி கல்வி, துலாம் ராசி மாணவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கல்வியில் அப்படியே ஒரு தேக்க நிலை அப்படிங்கிறது வரும். கட்டடிச்சிட்டு ஊர் சுற்ற சொல்லும், சினிமாவுக்கு போக சொல்லும், பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் காலேஜுக்கு போகாமல் ஒரு காதல் உறவுகள் தேடிக்கிட்டு வரும். கல்வியில் நாட்டம் செலுத்தாமல் ஊர் சுற்ற சொல்லும். இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் துலாம் ராசியில் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கோங்க. பிள்ளை கரெக்டாக பள்ளிக்கூடத்துக்கு போகுதா, காலேஜுக்கு போதா அப்படிங்கிறலாம் கொஞ்சம் கண்காணிப்பில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் நல்லது. இதுதான் இந்த அஷ்டம குருவால் ஆகக்கூடிய ஒரு பிரச்சனை. அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்க வேணாம். ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு 10 ரூபா இருக்கா, நம்ம செலவு பண்ணுவோம். கடன் வாங்கி வெட்டி செலவு பண்ண வேண்டியது இல்லை. அதே மாதிரி கடனே வாங்கணும் அப்படின்னாலும் அரசு சார்ந்த ஒரு வங்கிகளில் கடன் வாங்கிக்கிறது, ஒரு நகை நட்டு அடகு வச்சுக்கிறது, இந்த மாதிரி தான். வெளியில் போய்ட்டு ஒரு வட்டிக்கு வாங்கி அவஸ்தைப்படக்கூடாது. அதை அடைக்கிறதுக்கு லேட்டாகி போயிடும். வாங்கின காசுக்கு பதிலாக வட்டி கட்டுற மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. இது ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா வேறு பிரச்சனை எதுவுமே கிடையாது. ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி இருக்கார். அவர் வந்துட்டு உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தோட பலனை அப்படியே முழுசாக கொடுப்பாரு. அப்போ இந்த சனி கொடுக்குற பூர்வ புண்ணிய பலன் அப்படிங்கிறது முழுசாக கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா குலதெய்வ பிரார்த்தனை செய்யணும். குலதெய்வ கோவிலுக்கு மாதத்தில் ஒரு தடவையாவது போங்க. பங்காளிகள் இருந்தாங்கன்னா கூட்டிகிட்டு போங்க. குலதெய்வ கோவிலுக்கு ஏதாவது நிறுத்திக்கட்டன் இருந்தால் அதை பாக்கியெல்லாம் உடனே நிறைவேற்றுங்க. அதே மாதிரி குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு எந்த ஒரு காரியத்தையுமே தொடங்குங்க. குலதெய்வ படத்தை வீட்டில் வச்சு தினம் பூஜை செஞ்சுக்கிட்டு வணங்கிட்டு அதன் பிறகு ஒரு கற்பூரத்தை ஏற்றிட்டு தான் உங்கள் வேலையவே நீங்கள் தொடங்கணும். இல்லை எனக்கு குலதெய்வம்லாம் தெரியாது சரி அப்படின்னா இஷ்ட தெய்வம் எல்லா தெய்வத்தை வணங்கலாம். அதை பற்றி எந்த தப்பும் கிடையாது. இப்படி செஞ்சீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வர வேண்டிய வருமானம் அப்படிங்கிறது தடை இருக்காது. ஒரு வேலையில் பிரச்சனை வராது. செய்கிற தொழிலில் ஒரு 10 ரூபா லாபம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நட்டத்துக்கு வேலை கிடையாது. ஒரு புது முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா அதில் ஒரு வெற்றியை நோக்கி போகலாம். இது எல்லாத்துக்குமே பூர்வ புண்ணியத்தோட அனுகூலம் அப்படிங்கிறது காரணம். இப்போ அது நமக்கு முழுசாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் சனி பகவான் 5ல் இருக்கும்போதே. அதனால் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையாக செஞ்சிடணும். ஒரு அமாவாசை நாட்களில் மாமிச உணர்வுகளை தவிர்த்துட்டு நல்லதொரு முறையில் விரதம் இருக்கிறது. முன்னோர்களுக்கு ஒரு புகைப்படத்தை மாட்டி அவர்களுக்கு பூ போட்டு வச்சு அவங்களுக்கு ஒரு கற்பூரத்தை ஏற்றி நல்லபடியாக வணங்குறது, இது எல்லாமே செஞ்சீங்க அப்படின்னாலே இந்த சனி பகவானுடைய அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைச்சிடும். அது எந்த விதமான மாற்றமும் இல்லை. சரி, இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்க போகணும் இல்லைங்களா? இப்போ சுக்கிர பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாத தொடக்கத்தில் மேச ராசியில் இருக்கார். 20ஆம் தேதி ரிஷப ராசிக்கு வராரு. அவரும் அதாவது அஷ்டமத்துக்கு வராரு. ராசிக்கும் அவர் தான் அதிபதி, அஷ்டமஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. அப்படிங்கிறதுனால நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. அதனால் இது ஒரு அற்புதமான ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதோடு உங்களுடைய ராசி அதிபதி இருக்கார் இல்லைங்களா, அவர் அசுபகுரு. சுக்கிர பகவான் வந்துட்டு அசுபகுருடைய வீட்டுக்கு தேவகுரு வராரு. அப்போது இந்த 2 ஒன்றுக்கு ஒன்று பகை சுக்கிரனுக்கும் குருவுக்கும் ஆகாது. அவருடைய வீட்டில் இவர் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று கிடக்கு ஒன்று ஊர் நம்மளை தேடிட்டு போகிறோம். அதில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி தேவையில்லாமல் ஒரு ஆசையில் பேசிகிட்டு இருப்பாங்க. டீகளில் உட்காந்து விவாதம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என் கட்சி பெருசா உன் கட்சி பெருசான்னு சந்தம் போடாமல் டீயை குடித்தோமா காசை கொடுத்தோமா வந்தமான்னு இருக்கணும். அதில் போய்ட்டு நம்ம தலையை விட்டுட்டு இருக்க வேண்டியது கிடையாது. மற்றபடி பெரிய அளவில் பாதிப்பு அப்படிங்கிறலாம் இல்லை. வேலை வெட்டிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வருமானத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.
ஏன்னா குரு பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு ராசிக்கு 2, 4, 12 இந்த 3 வீட்டில் விழுகுது. 2ல் குரு பார்வை விழும்போது தனவாக்கு குடும்பஸ்தானம், குடும்ப உறவுகள் நல்லாயிருக்கும், காசு பணம் வரும், பேச்சின் மூலதனமாக கொண்டு தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லது. 4வது வீடு தாயாருடைய ஸ்தானத்தை பார்க்குறாரு. தாயாரால் 10 ரூபா காசு பணம் கிடைக்கும். தாயார் நமக்கு கொடுத்து உதவுவாங்க. தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது சரியாகிடும். 12ல் குரு பார்வை விழுகும்போது சுப செலவுகள் தான். இந்த சுப செலவுகள் அப்படிங்கிறது பிள்ளைகளுக்கு திருமண வயசாக திருமணம் செய்யலாம். அதே போல்